அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முகில் டிவி. சமீப காலமா உணவுப் பொருள்ல கலப்படம் அப்படின்னு ஒரு பூதகாரமான பிரச்சனை இருக்கு. அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலா கெமிக்கல் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில உணவுப் பொருளை அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு. இதை தவிர குழந்தைங்களுக்கு கொடுக்கிற எனர்ஜி ட்ரிங்க், சில ஃபுட் பேக்கெட்ஸ்ல பூச்சி, வண்டு, புழு மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கலந்திருப்பதா செய்தியெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இந்த கலப்பட லிஸ்ட்ல லேட்டஸ்டா வந்திருக்கிறது தான் பிளாஸ்டிக் அரிசி. அதாவது பிளாஸ்டிக் அரிசியை நல்ல அரிசியோட கலக்கிறது. நம்ம தமிழ்நாட்டோட பிரதான உணவுப் பொருள் அரிசி. இந்த நல்ல அரிசியில சைனாவில இருந்து இறக்குமதியாகும் பிளாஸ்டிக் அரிசிய கலப்படம் செய்யப்படுவதா அதிர்ச்சி தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இது பாக்குறதுக்கு நல்ல அரிசி மாதிரியே இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சோ பிளாஸ்டிக் அரிசினா என்ன, அது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீன கிழங்கு ஃபேக்டரியில யூஸ் பண்ற சிந்தட்டிக் பிளாஸ்டிக் பிசின் சேர்த்து செய்யறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. டெய்லி சோறு சாப்பிடுற நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோ அதுக்கான சில டிப்ஸ். ஒரு கிளாஸ் தண்ணியில கொஞ்சம் அரிசியை போட்டு கலக்குன்னு கலக்குறீங்கன்னா பிளாஸ்டிக் அரிசி மட்டும் மிதக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு, அரிசியை வேக வச்சதுக்கு அப்புறம் அதை தொட்டு பாத்தீங்கன்னா கையில ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி வேக வைக்கும் போதும் பிளாஸ்டிக் உருகி ஒரு படலம் போல மிதக்குமா. அது தீப்பிடிக்க கூடியதுன்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் சாப்பிடறதுனால நமக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ், அதன் மூலமா லிவர் கேன்சர் வேற வருமா. 3 கப் பிளாஸ்டிக் அரிசியை சாப்பிட்டா ஒரு பிளாஸ்டிக் கவரை சாப்பிட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. இனிமேல் பேசாம நம்மலாம் பயிர் செஞ்சு சாப்பிட வேண்டிய நிலைமை தான் வரும்னு நினைக்கிறேன். சோ இதுக்குதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர், ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டி இருக்கும். நம்ம விவசாயிக்கு தண்ணி கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன, மழை வந்தா என்ன, வரலனா என்ன, விவசாயி கடன் கொடுக்காம செத்தா என்ன, விவசாயி இடத்த ரியல் எஸ்டேட் காரங்க பிளாட் போட்டு வித்தா என்ன, விவசாயி யூஸ் பண்ற தண்ணிய ரசாயன கழிவு கலந்தா என்ன, இதற்கெல்லாம் போராடுற 4 பேரை ஜோக்கரா பார்த்த நமக்கு சாப்பிடறதுக்கு நல்ல அரிசியா கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்காது. விவசாயம் நல்லா இருந்தாதான் நாமும் நல்லா இருக்க முடியும், நாடும் நல்லா இருக்கும். அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் ஆசம் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு முகில் டிவி.